கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஜீவித்த போது இதற்கு முந்தின செய்திகள்லேயும் சரி நோ ஷார்ட்கட் என்கிற வார்த்தையை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய 2வது பகுதியாக தான் இது நான் பேசுகிறேன். தலைப்பு ஒன்று தான், ஆனால் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. அல்லேலூயா. பாருங்களேன், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் இருக்கிறதா, ஆனால் அதன் முடிவு மரண வழிகள். பார்த்தீங்களா? உங்களுக்கு எனக்கும் நிறைய வழிகள், இது ரைட்டாக இருக்கும், அது ரைட்டாக இருக்கும், இது ரைட் அப்படி இருக்கும். ஒரு வேலை வாங்கினா எனக்கு தெரிஞ்ச அந்த அரசியல்வாதி இருக்கிறார், என் சொந்தக்காரி, என் அத்தை பையனுடைய ஃப்ரெண்டு, அவர் பிஸ்னஸ்மேன் இருக்கார், அவர் எனக்கு பதவி உதவி செய்வார். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆகணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க போலீஸ் அதிகாரியாக இருக்காங்க. நம்ம சிந்தனையெல்லாம் அப்படி தாங்க வரும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நோ ஷார்ட்கட். இது குறுக்கு வழிப்பா. நமக்கு எதுக்குங்க குறுக்கு வழி? அல்லேலூயா. தானியேல்கிட்ட போய் கேளுங்க, அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழி, தினமும் 3 வேளை அங்கே ஜன்னல்கள்லாம் திறந்துருக்கிற, அல்லேலூயா, வானத்தின் அங்கே பார்த்து, அல்லேலூயா, ஆண்டவரோடு கூட அவர் ஜெபிப்பார். 3 வேளை ஜெபம் பண்ணுவார். அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இனிமேல் ஜெபம் பண்ணால் நம்ம சிங்கக்கவியில் போட்டப்படுவோன்னு சட்டம் வந்துருச்சு, மாறாத சட்டம் வந்துருச்சு. சட்டம் வந்தால் என்ன, அவனுக்கு தெரிஞ்சது ஆண்டவர் தான், ஆண்டோடைய வழி தான். நம்ம இப்படி சட்டம் வந்த உடனே ராஜாவுக்கு ஏதாவது சிபாரிசு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி அனுப்பிடலாமா? அங்கே போயிடலாம், இங்கே போயிடலாம், அவரை பிடிச்சிடலாம், வேலை பிடிச்சிடலாம், இப்படி தான் நம்ம தோன்றுது. ஆனால் அவருக்கு தெரிந்த ஒரே வழி, தானியேல்கிட்ட நோ ஷார்ட்கட். அல்லேலூயா. அவர் எப்பயும் போல் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பார். அங்கே நடக்கிற அற்புதம் என்ன? சிங்கக்கவிகளை போடப்பட்ட தானியேல். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவன் தூங்கியிருப்பான். அந்த சிங்கக்கவியில் போடுறதுக்கு சட்டம் போட்டால் ராஜா தூங்கவே இல்லை. அல்லேலூயா. சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிறார். இதாங்க அற்புதம். இன்றைக்கி பெரிய பெரிய அற்புதத்தை உங்களால் என்னால் பார்க்க முடியுதாங்க? பார்க்கவே முடியலைங்க. இன்றைக்கி சபைகளில் வாலிபர்கள் எல்லாம் வர்றதுக்கு அவங்க எஸ்டேட் பண்ணுறாங்க. சபைகள் போர் அடிக்குது, சபை ஆராதனை போர் அடிக்கிறது. அவங்க மனசில் ஏதோ ஒரு சந்தோஷத்தை, ஏதோ ஒன்று தேடுறாங்க அவங்க. அல்லேலூயா. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, எல்லா சபைகளும் எப்படி மாற வேணும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு யோவான் ஆலயத்துக்கு வர்றாங்க. அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் பார்க்குற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா, நம்ம கண்ணு முன்னுக்க சப்பானியாக சர்ச்சுக்கு முன்னாடி பிச்சை கட்டுக்கிட்டு இருக்கிறவன் எந்திரிச்சு நடந்து சபை நடுவிலே நடனம் ஆடுகிறான், துதிக்கிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதத்தை நம்முடைய இளம் வாலிபர்கள், சிறுபிள்ளைகள் பார்த்தால் சபைக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள், வாலிபர்கள் ஓடி வருவார்கள். ஐயா, அல்லேலூயா. எனக்கு எல்லாம் போர் அடிச்சிருச்சு. நிறைய கிறிஸ்தவ பெற்றோர்கள் எதுக்கு சர்ச்சுக்கு போய் கழுதி ஆன்லைனில் அப்படியே உட்காந்து என்னத்தையாவது ஒரு வசனத்தை அப்படியே கேட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கேட்க வேண்டியதான். இப்படி ஆயிடுச்சுங்க. இல்லைங்க, சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் போங்க, உங்களுடைய நல்ல சபைக்கு நேரம் எடுத்து போங்க, உங்கள் பிள்ளைகளை அதை பழக்க வைங்க. சபைகளில் போய் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஆரம்ப ஜெபத்திலே சபைக்கு முன்பாக போகணும், உங்கள் பிள்ளைகளை பழக்க வைங்க. அந்த செய்தி நேரத்தில் அவங்க பாஸ்ட் என்ன பேசினாருன்னு சொல்லி வந்து விசாரிங்க. என்ன பாயிண்ட் பேசுகிறோம், உனக்கு என்ன ஆண்டவர் பேசினார், இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை விசாரிக்கும் போது அடுத்த விடவும் நம்ம அப்பா கேள்வி கேட்பார், அம்மா கேள்வி கேட்பார். அவங்க கூர்மையாக வசனத்தை கவனிப்பாங்க. பாடல் வரிகள், என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எந்த பாட்டு வரி பிடிச்சிருந்துச்சு, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். நீங்கள் பெற்றோர்கள் முன்னா சாட்சியாக இருந்தால் தான். இப்போ எல்லாம் நீங்கள் விட்டுட்டு அடுத்து குத்துதே கொடையதே, என் பிள்ளை தண்ணி அடிக்கிறான், ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான், என் பிள்ளை லவ் பண்ணுறான், என் பிள்ளை செல்ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டான், இப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லோரும் நீங்கள் ஆண்டவரை ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன்ட்ட போய் கேட்டால் எப்படி ஒரு வார்த்தை பாருங்கங்க. இந்த வார்த்தையை சொல்லி 100கணக்கான பிரசங்கம் நான் பண்ணியிருப்பேன்.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, உனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிச்சிருச்சு. என்ன பிரசங்கம் கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிறதே இல்லை. பிரசங்கம் அந்த காலத்தில் 1.5 மணி நேரம் நான் போன சர்ச்சில்னா எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். அப்படி இப்படியே கழுது தெரிஞ்சு கட்டர்மம் ஆனது மாதிரி இப்போ நல்ல பிரசங்கியார்னு சொன்னால் 12 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும், இல்லை 15 நிமிஷம் பேசணும். இப்படி ஆயிடுச்சு. கேட்குறதுக்கு மனதில்லை. புறஜாதிகள் பாருங்கள், ஒரு சினிமா தியேட்டரில் போய் உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் சினிமா பார்க்க ஆயத்தமாக இருக்கிறான். இங்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கே கேட்டால் பிரயோஜனம் இல்லை. சினிமா பார்த்தா இது உனக்கு பிரயோஜனம். நீ உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க ஏதோ ஒரு வல்லமை உன்னை நிரப்பும், உன் பிள்ளைகளை நிரப்பும், உன் குடும்பத்தை நிரப்பும். அல்லேலூயா. எல்லாம் போர் அடிக்குது. எனக்கு 27 வருஷமாக இந்த கணேசனுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிக்கலை, ஊழியம் போர் அடிக்கலை. ஏன்னா நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது புதுசு புதுசாக ஒரு பிளான் ஆண்டு தந்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அடுத்த வருஷத்துனா நெக்ஸ்ட் இயர் 12 மாதத்துக்கும் 365 நாளைக்கு நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோன்னு பிளான் ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா ஆண்டவருக்காக? அடுத்த வருஷத்தில் உங்கள் குடும்பம் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகிறத முடிவு பண்ணிட்டீங்களா? எவ்வளோ காணிக்க கொடுக்கணும், எத்தனை சர்ச்சு கட்டி கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்க போகிறீங்க, மிஸ்டரி காணிக்க கொடுக்க போகிறீங்க, பிளான் பண்ணிட்டீங்களா? அடுத்த வருஷத்தில் உங்களுடைய குடும்ப ஜெபங்களில் ஒரு மாற்றம் இருக்குமா? குடும்பமாக ஏதாவது ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்லுவேங்க, எல்லா கிறிஸ்தவ குடும்ப வீட்லேயும் சொந்த வீட்லேயும் மாதத்தில் ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது ஒரு ஜெபக்கூட்டம் வைக்கணும். அல்லேலூயா. மார்க் 2 ஒரு ஹவுஸ் ஓனர் இயேசுவை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறார். அங்கே தான் ஒரு திமிர்வாதக்காரன் எழும்பி நடக்கிறான். இன்றைக்கி அப்படிப்பட்ட அற்புதத்தை நம்ம பார்க்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஹவுஸ் ஓனரே இல்லைங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஏசப்பா ஊழியம் நடக்குதா இல்லையா? அப்போ ஏசப்பா கட்டி கொடுத்த வீடு உனக்கும் உன் குடும்பத்துக்கு மட்டும்தானா? ஏசப்பாவுக்கு அங்கே இடம் இல்லையா? அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஊழியம் நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்லது. நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள். கொர்நேலி வீட்டில் அவரால் பிரசங்கம் பண்ண முடியாது. அவர் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய விசேஷ சொந்தக்காரர்களை நண்பர்களை வீட்டில் கூட்டி வைக்க முடியும். அந்த வீட்டு கூட்டத்தில் பேசுவதற்கு பேதுருவை பிரசங்கம் பண்ணும்படி ஆண்டவர் வழி நடத்துகிறார். பேதுரு பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கிறது? பேதுரு வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி முடியல, பேசி கொண்டு இருக்கையில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த வீட்டில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைக்கிறது. அதில் எல்லாரும் அபிஷேகத்தை பெறுகிறார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கொர்நேலி வீடில் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்குறது, தேவ மகிமை இறங்குறது, தேவ பிரசனம் இறங்குகிறது. அவங்கள மாத்திரம் தொட்டிருக்காது, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தொட்டிருக்கும். அந்த வீடே ஒரு ஜெப வீடாக மாறிவிட்டு, வல்லமை நிறைந்த வீடாக மாறிவிட்டது. அல்லேலூயா. ஒரு பெரும்பாடலுஸ்வரி வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். அந்த வஸ்திரத்தில் தேவ மகிமை தேவ வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த அந்த வஸ்திரம். நீங்கள் அவங்க வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் வைக்கும்போது ஒரு தேவ வல்லமை இறங்குங்க, அந்த மகிமை இறங்கும். அந்த மகிமை உங்கள் வீட்டில் இருக்கிற வியாதியை சுகமாக்கும், நுகங்கள் முறிக்கப்படும், இருள்கள் மாறும், இருளில் வல்லமைகள் மாறும். அல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேங்க, சுயநலத்துக்காகனாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னை தப்பாலாம் எடுக்காதீங்க. சுயநலத்துக்குனாலும் உங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் வைக்கணும். அங்கே ஜெபக்கூட்டம் வச்சா என்ன செய்வீங்க? 4 பாட்டை பாடுவீங்க, ஆண்டவரை துதிப்பீங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலம் தேவனுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய போதகருடைய அனுமதியோடு என்னை கூட கூப்பிட்டுங்க, ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுங்க. இல்லை உங்கள் குடும்பமாக உங்கள் வீட்டில் ஒரு 20 பேர் 30 பேர் உட்கார வந்துட்டாங்கன்னா இடம் இல்லையா? ஒரு சின்ன ஒரு மண்டபத்தை பிடிங்க, சும்மா பிடிங்கங்க. ஒரு ஸ்கூல் வாடகைக்கு பிடிங்க. இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், ஒரு 50 பேர் உட்காரலாமா? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் முடிஞ்சோன்னு ஒரு டீ காஃபியோ ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஒரு சாப்பாடை கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிப்போம். அப்பொழுது தேவ வல்லமை இறங்கும் ஐயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நோ ஷார்ட்கட்டுங்கிற செய்தியை என்னை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாருங்க. நீங்கள் இதற்கு முன்னாடி பேசின செய்தியில் பார்ட் 1 பேசியிருக்கோம், அதையும் நீங்கள் கேளுங்க. இது பார்ட் 2ன்னு வச்சுக்கோங்க.
இதை வந்து பார்ட் 3, 4, 5 100 பிரசங்கம் பண்ணிக்கணும். அவ்வளோ எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். நம்ம ஏதாவது ஒரு தேவைன்னா ஆண்டவர் தாங்க சந்தித்து ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பறிதான் நேர்வழி. குறுக்கு வழி என்ன, ஷார்ட்கட்டுன்னா என்ன? மனுஷ ஞானத்தில் யோசிக்கிறது. இப்போ கேஆர்சி இருக்கான், அங்கு நாகமான் குஷ்டரோகி இவனுடைய எஜமானிடத்தில், எஜமானி யார்? எலிசா தீர்க்கதரிசி. அங்கே சுகம் கிடைக்கணும், ஒரு சிறு பெண்ணு ஆண்டோடைய அன்பை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவள் நிமித்தமாக இங்கு குஷ்டத்தை எப்படியாவது சுகமாக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு கூட தேடி எலிசாவிட்ட வர்றாங்க. எலிசா பார்க்கவே இல்லை. அவர் சொல்கிறார், போய் அந்த யோர்தானில் 7 வரம் முங்க சொல். அவனுக்கு அப்படியே கோபம் வருது. இன்றைக்கி நிறைய பிரசங்கம், டேவிட் கணேசன் பிரசங்கமே பிடிக்க மாட்டேது, கடிந்து கொள்வது பேச பிடிக்க மாட்டேது. உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? எனக்கு ஏசப்பாவுக்கு எது பிடிக்குமோ அதை தான் பேச முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி என்ன தம்பி பொய் சொன்னால் செத்து போயிடுவீங்க, இப்படிலாம் நம்ம பிரசங்கத்தில் வருங்க வார்த்தைகள். இப்போ நான் சொல்கிறேன், ஆமாங்க பேதுரு முன்னாடி அனனியா சப்பீரா பொய் சொன்னால் செத்து போயிட்டாங்களே, இதை சொல்லிதாங்க. சாவு குறித்து ரொம்ப பேசுகிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முழுமையான சுவிசேஷம் என்பது என்ன தெரியுமா? மரணத்துக்கு பின்பாக இருக்கிற வாழ்க்கையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரன் தான் முழுமையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன்ற அர்த்தம். சுவிசேஷம் என்பது என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்போ கிடைக்க வேண்டியது? நானும் நீங்களும் செத்த பிறகு போய் சேர வேண்டிய இடம்தான் பரலோக ராஜ்யம். நித்திய சந்தோஷம், நித்திய நரகம். அப்போ பாதி இந்த உலக வாழ்க்கையை குறித்து, உலக சந்தோஷம் குறித்து பிரசங்கித்தா, மீதி பாதி பிரசங்கம் எதை குறித்து? நரகத்தை குறித்து இருக்க வேண்டும். எச்சரிப்பின் சத்தம் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் இந்த உலக ஐஸ்வர்யத்தை மாத்திரம், உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் பிரசங்கிக்கிறான்டால் அவன் அறப்பிரசங்கியார்னு அர்த்தம். ரெண்டையும் சேர்த்து பிரசங்கம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க. எச்சரிப்பின் சத்தமும் இருக்கிறது. எந்த அவர் ஓமைகள் சொன்ன எல்லாத்துலேயும் இருக்கிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதமான வார்த்தைகள் இல்லவே இல்லை. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, ஆண்டவர்க்கென்று உங்களை கொடுங்க. அவர்தான் ஒரே வழி. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்குற பெரிய பாடம் நோ ஷார்ட்கட். கேஆர்சி பாருங்கள், அங்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு யோர்தானில் 7 முறை முங்கின நாகமானுடைய சரீரம் சிறுபிள்ளையின் சரீரமாக மாறுகிறது. ஒரே நிமிடத்தில் முற்றிலுமாக நீ ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாயா, முற்றிலும் அந்த வார்த்தைகளில் இருக்கிற வாக்குத்தத்தின்படி அற்புதம் உனக்கு நடக்குங்க. அறகுறையாக நீ கீழ்ப்படிஞ்சினா அறகுறை அற்புதம் தான் கிடைக்கும். அதுவும் கிடைக்குமான்னு தெரில. அது அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளைங்க ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். ஆண்டவர் ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்குங்க. நாகமானுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கிறது. சுகம் கிடைச்ச உடனே அதில் சந்தோஷம். உடனே அவன் என்ன செய்கிறான், அங்கே சாக்கில் காணிக்கை கொண்டு வந்திருக்கான். கொடுத்தா உன் காணிக்கைலங்க வேண்டாம்பா போன்ட்டார். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எலும்பும்படி ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அன்றைக்கி எலிசா காணிக்கை நாகமானிடத்தில் வாங்கியிருந்தால் அவன் ஒருவேளை என்னுடைய காணிக்கையினாலே ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படி செய்தார், அற்புதத்தை பெற்றுக்கன்னு சொல்லியிருப்பான். இப்பொழுது அவன் வந்து அடைஞ்ச சீரியா தேசமே கர்த்தரைய தேவன் என்பதை அறிக்கை எடுக்கிறது ஐயா, அறிக்கை எடுக்கிறது ஐயா. அல்லேலூயா. பாருங்கள், இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற கேஆர்சி அவன் மனசில் இவனுக்கு என்ன ஆசை வரணும்? இந்த எலிசா ஒரு காலத்தில் எலியாவுக்கு அசிஸ்டன்ட் வேலைக்காரனாக இருந்தார். அவருக்கு ஆசை, அவர்கிட்ட இருந்த அந்த வரம் ரெட்டிப்பாக எனக்கு வரணும்னு சொல்லி ஆசை வந்து அதே வரத்தை பெறுகிறாள். இந்த எலிசாவை பின்பற்றுகிற இந்த கேஆர்சி எலியாவோட 4 மடங்கு வரங்கள் பெற்றுக்கணும். சொல்கிறது நல்ல கவனித்து பாருங்கள். எலிசாவை பின்பற்றுகிற கேஆர்சி இதே போல் என்னை கொண்டு அற்புதங்களை செய்யணும், நானும் குஷ்டரோகி நாகமான் சுகம் பெற்றது போல் எத்தனையோ குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுக்க வேணும், இப்படி ஆசைகள் அவனுக்கு வந்திருக்கணும். ஆனால் அவன் பாருங்கள், அவன் மண்டையில் எல்லாம் குறுக்கு வழி தான், ஷார்ட்கட் வழி தான். அவன் பூரா மண்டையில் பணம் ஐஸ்வர்யம் இதுதான் இருக்குது. ஷார்ட்கட்டை பின்பற்றான், போய் அவர் கதை சொல்கிறான். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறதே கதை தான் சொல்லுவாங்க, ஊழியம் செய்கிறதா கதை தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா.
நாங்கள் இப்போ சொல்கிற ஒரு இலக்குகள் இயேசுவை அறியாத இடங்களுக்கு இயேசுவை அறிவிக்கிற இலக்குகள். நாங்கள் சொல்கிற எங்களுடைய இலக்குகள்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்களும் எங்களிடத்தில் நேரடியாக வந்து நாங்கள் இதை செய்கிறோமா இல்லையான்னு கவனிக்கலாம். எப்பொழுதாவது நீங்கள் விருதுநகரை கிராஸ் பண்ணிங்கன்னா அவங்க சின்ன கிராமத்தில் இருக்கிறோம். 200 300 பேர் ஒரே இடத்துல ட்ரைனிங் மிஷனரி இருக்காங்க, ரிட்டையர் மிஷனரி இருக்காங்க, நான் வளர்க்குற பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ மிஷனரி தலைவர்கள் இங்கேயே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 3 விதமான ஜெபக்கூட்டங்களை வைக்கிறோம். 3 ஆராதனைகள் நடக்கிறது. அநேகர்கள் அந்த ஆராதனையில் பங்கு பெற்று சுகம் பெறுகிறார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அற்புதத்தை பெறுகிறார்கள். நீங்களும் யாராவது ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் சொல்லிவிட்டு எங்களை தொடர்பு கொண்டு விட்டு வாருங்கள், நீங்களும் அற்புதத்தை பெறுவீர்கள். இந்த வருஷத்தில் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி இலக்கு வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் கதை கிடையாது, நிஜம். ஆனால் கேஆர்சி பாருங்கள், அவன் ஒரு கதை எழுதுறான். இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மாற்று வஸ்திரம் கொடுக்கணும் அப்படி சொல்லி கதை சொல்லி ஷார்ட்கட்டில் அவன் நாகமான்ட்டு இருக்கிற காணிக்கை வாங்க பார்க்குறான். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனை சகோதரிகளை, நீ கேஆர்சி போல ஷார்ட்கட்டை பின்பற்றினாள், அவனுடைய முடிவு என்ன? குஷ்டரோகத்தை அவன் வாங்குகிறான். அல்லேலூயா. நமக்கு தான் ரட்சகர் எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்கிறார். 24 மணி நேரம் அவர் அவைலபிளாக இருக்கிறார். எப்பொழுது அறை வீட்டு கதவை மூடி நீங்கள் ஜெபித்தாலும் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலுக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். உன் கண்ணீரை மாற்றுவார், உன் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். பிறகு எங்கே ஷார்ட்கட்டை பின்பற்றணும்? நான் சொல்கிற பிரசங்க எல்லாம் ஆனாவுன பிரசங்கங்க. அல்லேலூயா. என்ன சும்மா சின்ன பையன் மாதிரி கணேசன் 1ஆப்பு 2ஆப்பு பாடம் சொல்லி கொடுப்பாப்புல. ஆமாங்க, அதாங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்குற கிறிஸ்தவ நண்பர்கள் முதல்ல ஆனாவுன நீங்கள் படிச்சிட்டிங்களா? ஒழுங்கா ஏபிசிடி படித்தா தானங்க கிராமர் படிப்பீங்க. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், இதெல்லாம் படித்து முடித்தா தான் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இப்படி எல்லாம் போகுங்க வண்டி. இன்றைக்கி இருக்கிற நீங்கள் முதல்ல நான் ஜெபித்தா அவர் பதில் தருவார், இந்த நேரடியான ஒரு சத்தியத்தை நீங்கள் ருசி பார்த்து விட்டீர்களா? நான் அவனை பிரசங்க இன்னொரு குறுக்கு வழியை பின்பற்ற நினைக்கிற ஒருத்தனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 38 வருட வியாதிஸ்தன். நான் அவனுக்கு என் பைபிளில் எழுதிக்க வியாதி கிறிஸ்தவன். 38 வருடமாக வியாதி கிறிஸ்தவனாக இருக்கிறான். நீங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்தவன்? நீங்கள் உருப்படியான கிறிஸ்தவனா வியாதி கிறிஸ்தவனா? ஆரோக்கியமுள்ள கிறிஸ்தவனா வியாதி கிறிஸ்தவனா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மூலியமாக பரலோக ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் இல்லையா? நீ வியாதி கிறிஸ்தவன் தான் அர்த்தம். உங்கள் மூலியமாக ஒரு பாடங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா? நீங்கள் வியாதி கிறிஸ்தவன் தான் அர்த்தம். உங்களிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு பாடம் இருக்கிறதா? நீங்கள் ஆரோக்கியம் உள்ள கிறிஸ்தவன். இல்லாவிட்டால் வியாதி கிறிஸ்தவன். வியாதி கிறிஸ்தவன். நீங்கள் என் கூட ஒரு 2 நாள் 3 நாள் தங்கினீங்கன்னா நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு என்னிடத்திலே அநேக பாடங்கள் இருக்கிறது. என்னுடைய ஜெப வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை கற்றுக்கொள்ளலாம், என் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பை கற்றுக்கொள்ளலாம், வைராக்கியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போ நான் உங்களை கேட்பத்து கேட்குறேன், கணேசன் கற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்தில் பாடங்கள் இருக்கிறதா? அப்படிப்பட்டவங்கள்லாம் தேடி தேடி நான் கற்றுக்கொள்கிறேங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்னை விட மூத்த போதகர்கள் எனக்கு நன்றாக தெரியும், என் மீது அன்பு வைத்தவர்கள், அவ்விடத்தில் கற்றுக்கொள்கிறேன். அன்பு கிறிஸ்தவர்களே, இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்களிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு பாடம் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள பாடங்கள் இருக்கிறதா? நீங்கள் வாட்டுக்கு பொய் சொல்லிடாதீங்க. நீங்கள் பொய் சொல்கிற பார்த்து உங்கள் பிள்ளை பொய் சொல்லும். ஆபிரகாம் பொய் சொன்னால் ஈசாக்கு பொய் சொல்கிறான், ஈசாக்கு பொய் சொன்னால் ஈசாக்கு பிள்ளைகள் பொய் சொல்கிறாங்க. நல்ல பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணுங்க எல்லாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு புஸ்தகமாக இருக்கணும். நிருபங்கள் நீங்கள் தானே. கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதுகிறார், வாசித்து அறியப்படுகிற நிருபங்கள். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் ஒரு புஸ்தகம். உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நாங்கள் கேட்டால் உங்கள் அப்பா எப்போ ஜெபம் பண்ணுவார்? எங்கள் அப்பா நான் தூங்கி எந்திரிக்கும் போது 5 மணிக்கு எழுந்து முழங்காலில் நிற்பார். அருமையான தகப்பனே, இப்படி உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இளையகுமாரன் மனம் திரும்புவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? என் அப்பா வேலைக்காரர்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுப்பாரு,
அந்த அன்பு தான், அப்பாவுடைய சாட்சி தான் இளையகுமாரனை மனம் திரும்ப வைக்கிறது. பாடங்கள் இருக்கிறதா? பெதஸ்தா அந்த குளத்தில் அருகில் நம்பிக்கையோடு படுத்து கிடக்கான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷார்ட்கட்டு தான். ஆனால் 38 வருஷமாக அவன் விரும்புகிற அற்புதம் அவனுக்கு நடக்கவே இல்லைங்க. அவன் என்ன சொல்கிறான்? குளத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறான். குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு சில மனுஷர்கள் எனக்கு வேணும், அப்படி தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அந்த மனுஷர்களே இல்லை. அவனுக்கு தெரில, உன்னை தேடி இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் என்கிற அந்த அறிவில். அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ யாரோ ஒரு பெதஸ்தா மேலே நம்பிக்கை வைக்கிற, உன் கம்பெனி மேலே நம்பிக்கை வைக்கிற, உன் படிப்பு மேலே நம்பிக்கை வைக்கிற, உன் பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிற, உன்னுடைய தாளந்துகள் மேலே நம்பிக்கை வைக்கிற. அப்படி தான் 38 வருட பெரும்பாடல் ஸ்ரீ ஷார்ட்கட். அதெல்லாம் ஷார்ட்கட்டுங்க. அல்லேலூயா. உன் திறமைகள்லாம் குப்பையில் போட முடியும், உன் படிப்பு குப்பையில் போட. எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கணும். ஆண்டவர் மட்டும்தான் அவனை பிளஸ் பண்ண முடியும். அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நீ விரும்புகிற அந்த சுகத்தை, நீ விரும்புகிற அந்த அற்புதத்தை, நீ விரும்புகிற அந்த ஐஸ்வர்யத்தை, நீ விரும்புகிற வேலையை, திருமண காரியத்தில் ஒரு அற்புதத்தை, குழந்தை பாக்கியத்தை என் ஆண்டவரால் ஒருவர் மாத்திரமே தர முடியும். அந்த அற்புதத்தை செய்வதற்காகத்தான் இன்றைக்கு உன்னோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நோ ஷார்ட்கட். நீ பெதஸ்தாவை நம்பினது போதும். மனிதர்கள் எனக்கு உதவி செய்தால் இந்த அற்புதம் நடக்கும் என்று நீ நம்பினது போதும். அவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. நீ ஷார்ட்கட்டை நினச்சி படுத்து இத்தனை வருஷத்தை வேஸ்ட் ஆக்கிட்டியாப்பா. ரட்சகர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த உயிருள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து நட. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சரீர பலவீனத்தோடு இருக்கிற சகோதரி, எழுந்து நட. என் ஆண்டவர் உன்னை தொடுகிறார். உன் அடைக்கப்பட்ட காதுகள், செவிடான காதுகள் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படுவதாக. உன் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தால் சுகம் அடைவதாக. குழந்தை பாக்கியம் இயேசுவின் நாமத்தால் உண்டாவதாக. நீ விரும்புகிற அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. அப்படியே விசுவாசிக்கிறான், கீழ்ப்படுகிறான். ஆண்டவருடைய அற்புதத்தை அவன் பெறுகிறான். ஐயா, அன்பு சகோதரனே சகோதரியை, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நோ ஷார்ட்கட். இன்றைக்கு உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கிற நானுங்க 27 வருஷமாக ஆண்டவரை நம்பி அற்புதத்தை பெற்ற நிறைய சாட்சி இருக்குது. ஆனால் வேதனை என்ன தெரியுமாங்க? பின்மாற்ற ஊழியக்காரனாக மனிதனை நம்பி ஏமாந்த காரியங்கள் நிறைய இருக்கிறது ஐயா, நிறைய இருக்கிறது. பாருங்கள், நான் ஒரு முறை அதிகாலையிலே நாங்கள் 4 பேர் கொண்ட குழுவாக ஒரு கிராமத்தில் சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்ய 2000 குடும்பங்கள் இருக்கிற ஒரு வீடு. ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிற ஒரு ஊழியக்காரிடத்தில் பேசினார். அந்த கிராமத்திற்கு ஆண்டவர் நம்மை போக சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம எல்லோரும் குழுவாக 4 பேராக போவோம் என்று முடிவு செய்தோம். ஒரு இரவு ஜெபம், முழு இரவு ஜெபம் நடக்கிறது. இரவெல்லாம் ஜிபித்து விட்டு அதிகாலையில் எழும்பி அந்த கிராமத்திற்கு போக வேண்டும் என்னுடைய திட்டம். எங்களுக்கு ஒரு 70 ரூபா தேவை இருக்கிறது, பஸ் டிக்கெட். இரவு ஜெபத்தில் தேசத்திற்காக எழுப்புதலுக்காக அழுது ஜெபிக்கிறோம். அந்த டீ டைம் வரும், என்ரோல் டைம் வரும். அங்கே வருகிற 200 பேர்கள்ட்டையும் போய் என்னுடைய தேவைகளை சொன்னேன். நான் காலையில் இப்படி ஒரு சின்ன கிராமத்தில் 2000 வீடுகள் கொண்ட கிராமத்தில் சுவிஸ் சர்வேக்கு போகிறோம், எங்களுக்கு தேவைகள் இருக்கிறது, 70 ரூபா எங்களுக்கு தேவை, நீங்கள் ஜெபிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஒவ்வொரு இரவரையும் பார்த்து சொன்னேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ தான் தெரிகிறது, 70 ரூபா வேணும். இங்கே யாரோ 10 ரூபா கொடுக்குற 7 பேர் எழும்புனா, இல்லை ஒருத்தர் எழும்புனா நல்லாயிருக்கும். இங்கே தானே ஆண்டு எழுப்பணும். என் சிந்தனையெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஆனால் எல்லோரும் அவங்க என்கிட்ட பிரசங்கம் பண்ணுவாங்க. அதனால் ஆண்டவர் சந்திப்பார், ஆண்டவர் சந்திப்பார்னு தெரியுங்க. நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க இப்படி கேட்கணும்னு தோணுங்க. யாரும் கொடுக்கல. மறுபடியும் மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. அதிகாலையில் யாரையாவது ஆண்டவர் கொடுக்கல, மீட்டிங் முடியும் போதுன்னு சொன்னால் முடிஞ்ச உடனே எல்லாம் போயிட்டாங்க. ஆமேன் முடிக்கவங்களே நிறைய பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் எல்லாம் சோர்ந்து போய் இன்றைக்கி அவ்வளோதான், நம்ம திட்டமிட்டபடி ஊழித்து போக முடியலன்னு சொல்லி சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபிச்சதுனால நல்லா தூங்க சொல்லிட்டார் போன மனசை தேர்த்திக்கிட்டோம். ஆனால் நாங்கள் சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு இடத்துல ஏதோ
கீழே கிடக்கிறத பார்த்து சைக்கிள் நிறுத்திட்டு போய் நடந்து போய் என்ன இருக்குன்னு பார்த்தா சில பணங்கள், ரூபாய் நோட்டுகள் இருக்குது. எண்ணி பார்த்தா 70 ரூபா நோட்டு கீழே கிடக்குதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், நீ 200 ஷார்ட்கட்ஸுகளை நீ நம்புகிறாய், 200 பேர்களை நம்புகிறாய், அங்கேருந்து தான் நீ அவனுக்கு காணிக்க வரும் நம்புகிற. ஆனால் நான் ரோட்டிலே வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் ஐயா! அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீரூற்றால் நிரப்பப்படும், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் ஐயா. உங்களை சுற்றிலும் வழிகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. செங்கடலுக்கு அருகிலே இருந்தாலும், ஐயா சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இருந்தாலும், எரிகோவிற்கு முன்பாக இருந்தாலும், யோர்தான் உனக்கு முன்பாக இருந்தாலும், உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. நோ ஷார்ட்கட். ஆண்டவருடைய சமூகத்தில் கூடாரத்தில் மோசஸ் ஆண்டவரை சந்திக்கிறான். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், வழிகளை திறக்கிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிறார் ஐயா. 27 வருடங்களாக இந்த கணேசனுக்கு அற்புதத்தை செய்கிறார் ஐயா. உங்களுக்கும் அற்புதம் செய்வார். நோ ஷார்ட்கட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயிற்சி பண்ணி பாருங்கள், விசுவாசத்தை பயிற்சி பண்ணி பாருங்கள், இயேசுவை மாத்திரம் நம்பி ஜெபித்து பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி அற்புதம் வறுமையா வறுமையா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க சொல்லிக் கொடுக்குற வார்த்தையின்படி நோ ஷார்ட்கட், குறுக்கு வழி அல்ல. கிறிஸ்தவர்களாகி நாங்கள், உம்மை ஏற்றுக்கொண்ட ஊழியர்களாகி நாங்கள், உம்மீது அன்பு வைத்திருக்கிற எங்களுக்கு ஒரே வழி இருக்கிறது. அது உம்முடைய வழி, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் வழி, உம்முடைய ஆலோசனையின் வழி. அந்த வழியை மாத்திரம் நாங்கள் பின்தொடர உதவி செய்வீரா. இந்த செய்தியை கேட்டு என்னோடு கூட யாரெல்லாம் ஆண்டவரே நீர் மாத்திரமே எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் தேவையான அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக. ஒவ்வொரு மீதுமுடைய வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், புதிய வழிகள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். வருகிற கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்பதாக தமிழ்நாடு முழுவதிலும் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு தீவிரமாக ஊழியம் செய்து வருகிறோம். ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆகும் ரூபாய் 1000 தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் சார்பாகவோ அல்லது குடும்பத்தின் சார்பாகவோ கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
73780044 7378 000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.